தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒருவனுக்கு நாய் என்றால் ரொம்ப பிடிக்கும். நாய்களை யாராவது தொந்தரவு செய்தால் அவனுக்கு கோபம் வந்துவிடும். நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பதில் மிகவும் விருப்பமுடையவன். ஒரு நாள் ஒரு நாயை அவன் கண்டான். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அதனை அவன் அன்பாக கைகளால் தட்டி கொடுக்க சென்றான். ஆனால் அந்த நாயோ அதனை புரிந்து கொள்ளாமல் அவனை கடித்து விட்டது. அன்றிலிருந்து நாய்கள் என்றாலே அவனுக்கு அலர்ஜி. எங்கு நாய்களை கண்டாலும் கல்லால் அடித்து துரத்துவான். சிலரை நாம் நேசிக்கின்றோம், ஆனால் அவர்களோ அதனை உண்மை என்று அறிவதில்லை. சிலரை குறித்து உயர்வாக எண்ணுகின்றோம், ஆனால் அவர்கள் அப்படி எண்ணுவதில்லை. பிறருக்கு மிகவும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கின்றோம், ஆனால் அவர்கள் நம்மை உண்மையுள்ளவர்களாக நினைப்பதில்லை. எனவே நாம் மனதிற்குள் விசனப்படுகின்றோம். நம்முடைய நல்ல பண்புகள் பிறரால் புரிந்து கொள்ளப்படாததால் நாம் அவைகளை விட்டுவிடவும் சில வேளை எண்ணி விடுகின்றோம். நம்மிடம் அன்பு, உண்மை, நேர்மை, நம்பகத்தன்மை, கபடமின்மை போன்றவைகள் இருந்தாலும் அவைகளை பிறர் புரிந்து கொள்ள ஒரு கால அவகாசம் தேவை. பல்வேறு சூழ்நிலைகளின் வழியாக நம்முடைய உண்மை நிலைகளை பிறர் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டும் போதுதான் நம்மை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களின் மனதில் நம்மை குறித்த நல்ல எண்ணங்களும் நம்பிக்கைகளும் புரிந்து கொள்ளுதல்களும் உடனேயே ஏற்பட்டு விடாது. நம்மை அப்படியே அவர்கள் நம்பிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. திரும்ப திரும்ப நம்முடைய நற்பண்புகளும் நல்ல மனநிலைகளும் பிறருக்கு தெரிய வரும்போதுதான் அவர்களால் நாம் சரியாக அறியப்படுவோம். சகல நற்பண்புகளையும் நிறைவாக பெற்றிருந்த இயேசுவை கூட ஜனங்கள் உடனேயே நம்பிவிடவில்லை. அவருடைய உயர்ந்த குணாதிசயங்கள் பலரால் அடையாளம் கண்டு கொள்ளப்படவே இல்லை. ஆயினும் அவர் இறுதி வரை நற்பண்புகளிலே நிலைத்திருந்தார். சிலுவையில் தொங்கிய வேளையிலும் அவருடைய நற்குணங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருந்தன. ஆம், நற்பண்புகளில் நிலைத்திருந்து பிறர் அறியச் செய்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.